சொல்லிட்டு இருப்பான். உலக அதிசயம் சொல்வதா இருந்தா சொல்லுனே, இந்த மனிதன் தான் உலகத்துல பெரிய அதிசயம். அவ்வளவு பெரிய அதிசயமாக அவனே திகழ்ந்து கொண்டு அவன் அதை பார்க்காம உட்கார்ந்துக்கிட்டு இது எப்படி அல்லா இருக்கான்னு சொல்ற, அல்லா இருக்கான்னு எப்படி நாங்க நம்புறது, அப்ப கடவுள் இருக்கான்னு எப்படி ஏத்துக்கிறேன்னு கேட்கறான். அவனுக்கு தான் அல்லா பதில் சொல்றான். ஏண்டா ஒரு சட்டைய தன்னால உண்டாகுதுண்டா நம்ப மாட்டேங்கிற, இந்த பொருள் தன்னால ஒரு மரம் அறுத்து பாலம் பாலமா ஆகி தன்னால துண்டு அங்க ஜாயிண்ட் ஆகி தன்னால அங்குள்ள பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தன்னால உட்கார்ந்து இருக்குன்னா அதை நம்ப மாட்டேங்கிற. ஆனா எதை நம்புற, இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோள் தன்னால உண்டாகிருச்சு, சூரியன் தன்னால அது உண்டாகிருச்சு, சந்திரன் அது தன்னாலதான் உண்டாகிருச்சு, இந்த ஆகாயம் அது தன்னாலதான் உண்டாகிருச்சு, இந்த மனுஷன் அவன் தன்னாலதான் உண்டாக்கிட்டான், இந்த கழுது அது தன்னாலதான் உண்டாகிருச்சு. இது நம்புறது எது பகுத்தறிவு? இப்ப பகுத்தறிவுக்கு ஏற்ற முடிவு எதுங்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறான். அல்லாஹ் என்ன வார்த்தை முதல், இது ஒரு கோணத்துல மட்டும் அல்லாஹ் இருக்கிறது சொல்லல, அல்லாஹ் இருக்கிறதுக்கு நிறைய சான்றுகளை வைக்கிறான் அல்லாஹ். அதுல ஒரு கோணம், முதல் கோணம் என்னன்னு கேட்டா, அவன் படைத்திருக்கிற படைப்புகளை நிபிப்பார், அதுல உள்ள அதிசயங்களை பார், உன்னுடைய பகுத்தறிவு அந்த இடத்துல மண்டியிடுகிற காட்சியை பார், பார்த்து விட்டு அவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நீ நினைச்சுக்க, நம்பு அப்படிங்கிற அல்லாஹ். இப்ப அதை நம்ம இப்ப ஆய்வு பண்ணணும். என்ன அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், நம்மளை போட்டு சிந்திச்சால் சில மெஞ்சானி கிருக்கூட்டம் காணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, தன்னை அறிந்தால் இறைவனை அறிவான். என்னோட தன்னை அறிகிறது, தன்னை அறிகிறா தன்னை அறியணும் பெரிய ஞானம் ஒரு இளவும் கிடையாது. தன்னை அறிகிறதுன்னு சொன்னா தன்னையை பற்றி தன்னிடத்தில் உள்ள ஆற்றல்களை வல்லமையை பற்றி ஒருத்தன் விளங்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அதையெல்லாம் படைச்ச ஒரு இறைவன் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். அதாவது அர்த்தம் ஒரு ஹதீஸ் கிடையாது, அது ஒரு பழமொழியா உள்ளது. அதுக்கு அர்த்தமே இதுதான். இவன் என்ன செய்வான், தன்னை அறிதல் ஒரு ஞானம் இருக்கு, எங்கிட்ட போய் பையத்து வாங்க முறிது வாங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். அது அல்ல, அந்த தன்னை அறிதல் இருக்குது. இந்த தன்னை அறிதல் நம்மளை பத்தி அறிகிறது. ஒண்ணுனா எடுத்து பாருங்க, மனுஷன் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், நமக்குள்ள இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் நிக்கிறேன், அவர் நிக்கிறாரு. இங்க இருந்து மனிதனுடைய இயக்கத்துல ஆரம்பிக்கல, நான் எப்படி நிக்கிறேன், இயற்கைங்கிறான இதெல்லாம் இயற்கையா இருக்குமா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நான் நிக்கிறேன், இவர் நிக்கிறாரு, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, பல மாதிரியான கோலத்துல நம்மளும் இருக்கிறோம். இதுல நீங்க இருக்கிறதும் சரி, நான் இருக்கிறதும் சரி, சில சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, அது மாத்திரம் தான் ஒரு அளவுக்கு சாத்தியமாகும். நிக்கிறது பகுத்தறிவு இப்படி சாத்தியமே கிடையாது. நிக்கிறது இருக்க பகுத்தறிவு இப்படி நிக்கவே முடியாது. எந்த ஒரு ரெண்டு கால் பொருளை செங்குத்தா உள்ள வச்சீங்கன்னா அது நிக்காது. இந்த அகலத்துல உள்ள பாட்டத்தை கொடுத்து நம்ம கால் இருக்க இந்த அகலத்துல ஒரு சின்ன பாட்டம் கொடுத்து இப்படி நிப்பாட்டி வச்சீங்கன்னு சொன்னா, உயரமா 6 அடியில 5 அடியில நிப்பாட்டினா அது நிக்காது. நிக்கிறதா இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாட்டி வைப்போம், ஒரு சின்ன காத்துக்கு விழுந்துரும். வீணா கூட பதிச்சு வைக்கலன்னு சொன்னா அது பேலன்ஸ் பண்ணி போறதா இருந்தா அது அறவே கஷ்டம். இப்ப நம்ம நிக்கிறோம் பாருங்க, மனிதன் நிக்கிறான், குனிகிறான், குனியும் போது என்ன செய்யும், ஒரு ரெண்டு பொருள், ரெண்டு காலில் நிக்கக்கூடிய ஒரு பொருளை குனியும் போது வெயிட் ஒரு பக்கம் கூடுது, என்ன பண்ணும், அது ஒரு பொம்மையா வச்சு பாருங்களேன். ஒரு பொம்மை கஷ்டப்பட்டு ஒரு அகலமான பாதம் நம்ம கால் மாதிரி ஒரு 2 மடங்கு அகலமா கொடுத்தவன்ட்ட நிக்கும், அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டீங்க. சரி, அப்படி நின்ற பிறகு அப்படி ஒரு ஸ்பிரிங் ஒரு மூவிங் கொடுத்து அப்படி இப்படி குனி ருக்குடைய பேலன்ஸுக்கு அவனை கொண்டு வர்றீங்க, அந்த பொம்மையை நிக்குமா? அப்புறமேலு ருக்குடைய பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கழுத்துல இருந்து ஒரு கம்பை கொடுத்து நிப்பாட்டு, அப்பதான் நிக்கும், விழுந்துரும். வழங்குதா? நீங்க ருக்கு பேலன்ஸ் போய் நிக்கிற, உழுவ மாட்டேங்கிற, இப்படி நிக்கிற, 2 காலில் நிக்கிற. நிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி நின்றுதான் பரவாயில்ல, காத்து அசைஞ்சா கூட பல்கி அடிச்சுன்னு நீ என்னோட ரன் பண்ற, நடக்கிறது மட்டும் இல்ல, நீ பாட்டுக்கு ரன் பண்ற. ரன் பண்ணாத அர்த்தம் கால் ஒத்த காலில் தான் நிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நம்ம நிக்கிறோம் சாதாரணமா. இது எப்படி நிக்கிறோம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இது இயற்கைங்கிறாங்க. எப்படி நிக்கிறீங்க தெரியுமா? நம்ம காதுக்குள்ள ஒரு அரைவட்டம் வழங்குதுல, ஒரு இரும்பு குழாய இப்படி, அதாவது அந்த யூ மாதிரி வளைச்ச இரும்பு குழாய் பார்த்திருக்கீங்களா? இரும்பு குழாய், ஒரு குழாய், அது யூ மாதிரி வளைக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு 3 குழாய்களை எல்லாம் வளைச்சு விட்டுருக்கான், காது உள்ள இருக்குது. அது எவ்வளவு பெருசா இருக்கும்னா ஒரு மயிரை விட மெல்லிசா இருக்கு. அது ஒரு விஷயம், புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், வழங்குதா? புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மோதிரம் இருக்குல்ல, பாதி அறுத்துட்டீங்கல்ல, பாதி அறுத்த பிறகு பாதி வட்டம் இருக்கும்ல, அது ஒரு குழாய் வடிவம், உள்ளுக்குள்ள ஓட்டம் இருக்குது. அவன் மயிறு மாதிரி ஒரு குழாய் ஒண்ணு போட்டு, மயிறு மாதிரி ஒரு கம்பி எடுக்கிறான், வைங்களா, மயிறு மாதிரி ஒரு ரப்பர் குழாய் எடுக்கிறான், மயிருடைய கணத்துக்கு, மயிருடைய முடியுடைய கணத்துக்கு எடுக்கிறான். அது உள்ள ஓட்டையெல்லாம் இருக்குது, அது குழாய் இருக்குது, அது அப்படி வளைக்கிறான். அது மாதிரி ஒரு 3 சாமானம் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அந்த 3 உள்ளக்க ஒரு திறமை இருக்குது. அந்த குழாய்க்குள்ள முடி எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கிறீங்க,
அது உள்ளக்கு ஓட்டையா, அது உள்ளக்கு ஒரு திரவமா, அப்படி ஒரு 3 திரவ வளையம் போட்டு அத காதுல ஒட்டி வச்சுக்கிறான் அல்ல. அப்படி அது உள்ளக்கு ஒரு திரவம் ஒண்ணு இருக்குது. அதை சுத்தி லட்சக்கணக்கான மயிர்கள், மல்லிய முடினா அது ஒரு வயர் மாதிரி கனெக்ஷன் கூட, அது சிக்னல் அப்பக்கூடிய முடியாது, அந்த மாதிரியான மயிர்களை வச்சிருக்கிறான். அதை என்ன செய்யுதுன்னா, நம்ம குனிகிறோம்ல, குனியும் போது ஒவ்வொரு ரசமும் ஒரு டைரக்ஷனுக்கு வருது, அப்படி ஏறுது. அப்ப மூளை சொல்லுது, இந்த உடம்புல சக்தி அங்கிட்டு கொடு, இந்த பக்கம் ஜாஸ்திக்க குனிய போறான் இவன், இந்த ரசம் ஒரு மாதிரியா குறையுது, அங்கிட்டு பக்கம் விழுந்துருவான் இவன், இந்த பக்கத்துக்கு பேலன்ஸ் கொடுன்னு ஒரு கமாண்ட் கொடுக்குது. இந்த ரசம் மட்டும் தான் அவனுக்கு தீர்மானிக்குது. அந்த காதல உள்ள 3 வளையத்தை உள்ள எடுத்து விட்டோம், முடிஞ்சு வச்சுக்காத, எவனால நிக்க முடியாது, எவன் நிக்க முடியாது. ஒரு பொம்மை எப்படி கீழே விழுந்துரும் அப்படித்தான், உங்களால நிக்க முடியாது. நீங்க நிக்கிறத மூளையில அங்க இருந்து கூட கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, 2 காதலையும் 3 வளையத்தை போட்டு விட்டு உள்ளுக்குள்ள, அந்த வளையம்ங்கிறது சொல்றதுக்கு அப்படி சொல்றேன், அது எவனாலையும் பார்க்க இயலாது. ஒரு 1000 மடங்கு பெருசுபடுத்தி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன மோதிரத்தினுடைய பாதி சைஸுக்கு தெரியும், ஒரு 1000 மடங்கு காட்டினோம்னா. அப்ப அந்த மாதிரியான வளையத்துக்குள்ள ஒரு திரவத்தை விட்டு, அந்த திரவத்தை அப்படி திரவத்தை 3 இடத்துல வச்சிருக்கான். 3 இடத்துல உள்ளதை கணக்கு பண்ணுது. இது இத்தனை டிகிரி சாஞ்சிருக்குது, இந்த வளையத்துல உள்ளது இவ்வளவு டிகிரி சாஞ்சிருக்கு, 75 டிகிரியா இருக்குது, அது ஒரு 60 இருக்குது, இது ஒரு 30 டிகிரிக்கு போகுது. 3ஐயும் கணக்கு பண்ணா இவனுடைய இந்த பொசிஷனுக்கு போறான், இவன் இத்தனை கிலோ அளவுக்கு இவன் குறைய போறான் கணக்கு பண்ணிவிடுது. இதை வச்சுக்கிட்டு 3 டிகிரி அப்படி சேர்த்து கணக்கு பண்ணும்போது இவன் இவ்வளவுதான் குனிவான், இல்ல இவன் இன்னும் கொஞ்சம் குனிய போறான், இவன் இந்த நிலைக்கு போயிட்டான், இப்ப விட்டா பிறண்டுருவான், புடிச்சு நிப்பாட்டு, அவன் பேலன்ஸ் கொடுத்து வெயிட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காலுக்கு ஸ்டடிய பண்ணி விட்டு, நீ உறுதியா நின்றுக்க, உனக்கு இழுக்க போறான், இப்ப வளம் அமைக்க அவனை பரட்டிடுவான் இல்லாட்டி அப்படிங்கிற அளவுக்கு காலுக்கு ஒரு கமாண்ட கொடுத்து அமைக்க வச்சுட்டு, இவன் அப்படி குனியும் போது அப்படி மென்மையா அப்படி குனிகிற மாதிரி ஆக்கி, இவ்வளவு வேலையும் எது பண்ணுதான், எது இயற்கைங்கிற, இது என்ன இயற்கைங்கிற, நீ இவ்வளவு பெரிய சின்ன ஒரு பொருளை படைச்சு அதுக்குள்ள இப்படி ஒரு ரசாயனத்தை அமைச்சு அதை கண்காணிக்கக்கூடிய பொருள்களை வச்சு ஒவ்வொரு அளவுக்கு நம்ம இப்படி சாயிற, இப்படி சாஞ்சா அந்த இந்த சாய்வுக்கு அந்த ரசாயனம் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். 3 குழாயில உள்ளதுமே அது லெப்டா ரைட்டா 2 சிக்னலுக்கு போகும். 6 சேர்ந்து ஒரு கணக்கு பண்ணி இந்த இப்படி இருக்கிறான், இவன் இப்படி விட்டோம்னா என்ன செய்வான், அப்படி சாஞ்சிருவான். சாயாத அளவுக்கு அதை மட்டும் சாச்சி விட்டு இதை கிட்ட அமுக்கு, இதை மட்டும் இப்படி சாச்சி விட்டு, இது வேற பொருள் இப்படி சாய்ச்சா பிறண்டுறேன், மனுஷன் மட்டும் இப்படி சாயிறான். இந்த பக்கம் வெயிட்ட கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ சேர்க்கிறான், ஒரு 1/2 கிலோ 1.5 கிலோ இருக்குமா மண்டையில மூளை மட்டும். அப்ப 1.5 கிலோ மூளையில இப்படி சாயும் போது 1.5 கிலோ இப்படி சாஞ்சா என்ன ஆகும், பிறண்டு விழுந்துரும். அப்ப நீங்க 3 கிலோ தலையை மட்டும் இப்படி திருப்புறான், தலையை திருப்பினா இங்கிட்டு தான் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அது எதை வச்சு கண்டுபிடிக்குதான், அந்த ரசாயன திரவம் 3 குழாய் இருக்கு பாருங்க, சின்ன மல்லிய மயிர் மாதிரி குழாய், அதுல இருக்கு ரசாயனத்தினுடைய ஏற்ற இறக்க, அந்த வளைவு எங்க கேப் விழுவுது இப்படி இருக்குல்லங்க, இப்படி அந்த கேப்போட ரசாயனம் இருக்கும். இப்படி அந்த வெற்றிடம் இங்க வந்துடும், இப்படி வெற்றிடம் நடுவுல நிக்கும், இப்படி அந்த வெற்றிடம் இங்க வந்து ரசபுரம் இங்க இறங்கிடும். இப்படி 3மே இருக்கும். 3ஐயும் அப்படி கால்குலேஷன் பண்ணி இவன் கிட்ட தான் இவ்வளவு வாய்ப்பு இருக்குது, இங்கிட்ட நல்லா அழுத்தமாகி காலை இங்கிட்ட பொசிஷனை ஸ்ட்ராங் படுத்து, உடம்புடைய வெயிட் அப்புறம் அங்கிட்டு போய் கொடு. ஒவ்வொரு வினாடிக்கு இந்த ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது. இது மொத்தம் சொல்லி வச்சுட்டு போறது இல்ல, அப்ப ஒரு செகண்ட்ல கால்குலேட் அம்புட்டு பண்ணிவிடுது. எப்ப பண்ணது இது, இப்படி திரும்பி நான் திருப்புறேன், 1.5 மணி நேரத்துக்கு தகவலை கொடுத்து நான் திருப்புறது இல்ல, நான் நினைமா 10-20 தலையை திருப்புவேன், அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணு சொல்லிட்டா செய்யறேன், அப்படி செய்யறது இல்ல, திரும்பி இப்படிங்கிறேன். இப்படி செஞ்ச அடுத்த செகண்ட்லயே இப்படி கால்குலேட் பண்ணி இல்ல கணக்கு பண்ணி, இதுக்கு இந்த மாதிரி தான் இவனை நிப்பாட்டி வைக்கணும், இதுக்கு இந்த லெவல்ல இவன் ஆக்கணும் உழுவ மாட்டான்னு சொல்லி ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணி விட்டுருதுன்னு சொன்னா, இந்த வேலை நடக்குதப்பா. உதாரணத்துக்கு சொன்ன நிக்கிறது மனிதனுடைய சாதாரண செங்கு, மத்த ஆடு மாடுக்கெல்லாம் இது கொடுக்கல, அதுதான் 4 காலம் வச்சு விட்டான். 4 காலம் எடுத்து வச்சுக்கிறான், 2 காலம் நிக்கும், அதுக்கெல்லாம் பேலன்ஸ் கிடையாது. உனக்கு மட்டும் என்ன செய்யறான்னு கேட்டா இப்படி ஒண்ணு கொடுத்து இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வச்சு, இந்த இடத்துல சாயிறது போறதை கொண்டு கரெக்டா உன்னை அப்படி நிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். ஓடுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வினாடிக்கு முடிவு சொல்லிக்கிட்டே இருக்குது. இவன் இந்த காலத்துக்குறான், அங்கிட்டு வெயிட் கொடு, இப்ப இந்த காலத்துக்குவான் இப்படி சாஞ்சிக்க, இப்படி தூக்குவான், அப்படி தூக்குவான், ஒரு வினாடிக்கு செகண்ட் வேகம் ஓடக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வினாடியுடைய மைக்ரோ வினாடிகளையும் உத்தரவு வந்துகிட்டே இருக்கு. இப்ப ரசம் இப்படி மாறுது, இப்ப இப்படி மாறுது, இப்படி மாறுது, இப்படி மாறுது, சொல்றத கூட லேட் ஆகும், சொல்றத விட வேகமா சொல்லி காட்டுற நான் லேட்டா சொல்றேன், சொல்றதை விட லட்சம் மடங்கு வேகமா உத்தரவு வந்துகிட்டு